Celebrate the start of 2025 with grace and beauty. Wishing you joy, prosperity, and sparkle in the new year. Lakshmi's Jewellers, Eastham, London, the jewellers of timeless elegance. ஏஷியன் குரோஸரிடமிருந்து கட்ஃபோர்ட், பெலிங்ஹம், ப்ரம்லி மற்றும் லூஷியம் வாழ் மக்களுக்கு ஒரு தித்திக்கும் செய்தி. 50 பவுண்ட்ஸுக்கும் மேல் மளிகை பொருட்கள் வாங்குவோருக்கு காவியா ஃபுட்ஸின் பொங்கல் பொதி முற்றிலும் இலவசம். சந்திரா ஏஷியன் குரோசர், 217 Bromley Road, Bellingham, Catford. Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights, like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart, and Moist Carrot Cake. Visit us at 450 Bromley Road, BR14PP. Celebrate the new year with prosperity and timeless beauty. NSA Jewellers wishes you joy, elegance, and sparkling moments in the year ahead. Happy New Year from NSA Jewellers. அஸ்ஸலாமு அலைக்கும் தாஹா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேர்தலுக்கு முதல் சந்தித்தோம். இப்பொழுது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்றோம். நீங்களும் சரியான பிஸியாக இருக்கின்றீர்கள். நல்லது தாஹா, இப்பொழுது நீங்க என்பிபி அரசாங்கம் தொடர்பான பலதரப்பட்ட கருத்துக்களை நீங்கள் என்னுடைய செவியிலே வழங்கியிருந்தீர்கள். தற்பொழுது மக்களினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? உண்மையிலேயே சமூக ஊடகங்களிலும் ஒரு சில ஊடகங்களிலும் காண்பிக்கப்படுவது போன்று மக்கள் மனதில் ஒரு குழப்ப நிலையோ அல்லது ஏதோ ஒரு சந்தேகமான ஒரு நிலையோ இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது யாருக்கும் இதுவரையும் ஏற்படவில்லை. மக்கள் மத்தியிலே தோல்வி அடைந்திருக்கக்கூடிய எதிர்த்தரப்பினர், நான் தெளிவான ஒரு வசனத்தை பாவிக்கின்றேன், அரசியலிலே தோல்வி அடைந்தவர்கள் அல்ல, மக்கள் மத்தியிலே தமது செல்வாக்கை இழந்த அரசியல் தலைமைகள் எதையாவது ஒரு விடயத்தை பேசி அல்லது சொல்லி மக்கள் மனத்திலே மீண்டும் நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு நோக்கத்திலே ஒரு சில விடயங்களை அவர்கள் செய்திகளாக வெளியிடுவதும் அதை ஒரு ட்ரெண்ட் ஆக்குவதும் அவங்களோட ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது அவர்களுக்கு நீண்ட தூர பயணத்துக்கு உதவக்கூடிய ஒரு கருப்பொருளாக அமைய போவதில்லை. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, பாருங்க, கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு 69 லட்சம் வாக்குகளை அளித்த மக்கள் 2 வருடத்தில் அவரை வெளியேற்றினார்கள், விரட்டினார்கள் என்றே குறிப்பிடலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, மக்களினுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத இடத்து இந்த பிரச்சனை என்பிபி அரசாங்கத்துக்கும் வருந்தானே. ஏன்னா சிங்கள மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்வதிலும் எவ்வாறு தங்களுடைய தலைவர்கள் இருக்க வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கிறார்கள் தானே. ஏன் எதிர்கட்சி இதற்குள் சம்பந்தப்பட வேண்டும்? இல்ல, அடிப்படை தேவைகள் என்ற விடயத்துக்கு அப்பால் சென்று ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் 2022ஆம் ஆண்டு இடம்பெற்றது. அதுதான் ஆரம்பம். அதாவது மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மக்கள் மனதிலே இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு கட்சியையே தெரிவு செய்வோம் என்ற ஒரு நிலையிலே அவர்களுடைய மனதிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வெறுமனே அவர்களுடைய சாப்பாடு வயிற்றை நிரப்புவதல்ல அவர்களுடைய நோக்கமாக. இந்த நாட்டிலே ஊழல் மலிந்திருந்தது. அவர்கள் முழுக்க தெரியும் இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழலின் மூலம் சேர்த்த சொத்துக்கள் அனைத்தையும் மீண்டும் இந்த நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு கருப்பொருளாகவும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் அதுதான் ஒரு போராட்டமாகவே அமைந்தது. அதற்குள்ளே மக்களுடைய இணைந்து கொண்டவர்கள் இந்த பொருளாதார நெருக்கடி, உணவு தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு போன்றவை ஒரு காரணிகளாக அமைந்தது. முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது கடந்த கால அரசாங்கத்தில் இருந்த ஊழலும், அந்த ஊழலின் மூலம்தான் இந்த நாடு இந்த நிலைமைக்கு வந்தது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார். இல்லாமல் இருந்தால் 76 வருட கால திறந்த பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் திடீரென்று இடதுசாரி சிந்தனை உள்ள மூடிய பொருளாதாரத்தை கொண்ட ஒரு கொள்கையுடைய கட்சியை அவர்கள் தமது ஆட்சியாளராக அமைப்பதற்கு அவ்வளவு சுலபமாக அவர்களால் முடிவெடுக்க முடியாது. முடிவெடுப்பதற்கு காரணம் இந்த திறந்த பொருளாதார கொள்கையின் மூலமாக எவ்வாறு ஊழல் செய்யப்பட்டது, எவ்வாறு ஊழல் மூலம் சொத்துக்கள் குவிக்கப்பட்டது, சொத்துக்கள் சேர்த்தார்கள், குறித்த வர்க்கத்தினர் மாத்திரம் அதை அனுபவித்தார்கள் என்பதை மக்கள் உணர்ந்திருந்தார்.
இதன் உணர்ச்சியின் மூலமாக, அதன் தெளிவின் மூலமாகத்தான் மக்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். எனவே அந்த மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் இந்த தட்டுப்பாடு, தற்போது நிலவுகின்ற தட்டுப்பாடு இந்த அரசாங்கம் வந்த உடனேயே இதை மாற்ற முடியாது என்பதில் அவர்கள் தெளிவடைந்திருக்கிறார். அது உண்மையிலேயே வெறுமனே அரசியலுக்காக கதைப்பதல்ல. இந்த கிரைசிஸ், இந்த பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதார வீழ்ச்சியும் சரி, பொருட்களின் தட்டுப்பாடு என்பது வெறுமனே இந்த அரசாங்கம் எடுத்த உடனே வந்த தட்டுப்பாடுகள் அல்ல. நீண்ட கால பயணத்திலே வந்த தட்டுப்பாடுகள் மூலமாகத்தான் எல்லா விதமான தட்டுப்பாடுகளும், விலையேற்றமும், பணவீக்கமும் வந்தது இதனால். எனவே இதை மக்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார். இந்த பொருளாதாரம் தெரியாத, ஓரளவுல பொருளாதாரத்துல மந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள், அந்த வார்த்தையை பாய்ப்பதற்கும் என்னுடைய நாட்டு மக்களை, இலங்கை மக்களை இந்த ஒரு வார்த்தையை பாவிக்கிறது கூட நான் மனவர்த்தம் அடைகிறேன். ஏனென்றால் அவர்களை அந்த நிலைமையிலே தான் அரசியல்வாதிகள் வைத்திருந்தார். இந்த பொருளாதாரம் தெரியாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய மக்களை ஏதோ ஒரு விதத்தில் குழப்பிவிட முடியும் என்ற அடிப்படையில தான் அந்த சிறுபிள்ளைத்தனமான சில விடயங்களை எதிர்கட்சியில் இருப்பவர்களும் மக்களிடம் தோல்வி அடைந்தவர்களும் அதை ட்ரெண்டாக நினைக்கின்றார்களே தவிர, தட்டுப்பாடு என்பது இந்த தட்டுப்பாடு என்பது நீண்ட கால தட்டுப்பாடாக மேக்சிமம் ஒரு 3 மாத காலம், ஒரு போக செய்கை மாத்திரம்தான் அவர்களுக்கான பேசு பொருளுக்குரிய காலமாக அமைய போகிறது. 3 மாத காலம். இந்த 3 மாத காலத்திற்கு பின் இந்த அரசாங்கத்துடைய திட்டம், செயற்திட்டங்கள், அதன் மூலம் வரக்கூடிய விளைச்சல்கள், அபிவிருத்திகள் அனைத்துமே இந்த மக்களுடைய இந்த 3 மாதத்துக்கு பின் வரக்கூடிய காலங்களில் அவர்கள் அதை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். நல்லது. உங்களுடைய இந்த எதிர்பார்ப்பு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இதுல முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, உப்புக்கு தட்டுப்பாடு. ஆனையளவு புத்தளம், உப்பளம் இருக்கிறது. உப்புக்கு தட்டுப்பாடு, அரிசிக்கு தட்டுப்பாடு, தேங்காய்க்கு தட்டுப்பாடு, முட்டைக்கு தட்டுப்பாடு, எல்லாவற்றையும் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றார்கள். அங்குள்ள நிலைமை என்ன, நீங்க தெளிவா சொல்லுங்க. இல்ல, எல்லாவற்றையுமே இறக்குமதி செய்த நிலையில் தான் அரசாங்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு முன்னைய காலங்களிலும் வெறுமனே உப்பு என்பது சோத்துக்கு மட்டும் அல்லது கறிக்கு மட்டும் போட்டு சாப்பிடுவதற்காக எடுக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. உப்பு, நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை நான் குறிப்பிட்டு வருகிறேன். அது இரசாயன பதார்த்தங்கள் செய்வதற்கு, இரசாயன பொருட்கள் செய்வதற்கு, பசலைகள் செய்வதற்கு, உரம் செய்வதற்கெல்லாம் உப்புகள் பயன்படுத்தப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், பரந்தன் தொழிற்சாலை என்பது, இரசாயன தொழிற்சாலை என்பது முழுக்க உப்பினூடாக செய்யக்கூடிய அத்தனை இரசாயன பதார்த்தங்களும் பரந்தில் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. மீண்டும் அதை நாங்கள் திறப்போம் என்ற விடயத்திலே எங்களுடைய மேனிபெஸ்டோவிலே, தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதை தெரிவித்திருக்கிறோம். அதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கட்டாயம் திறப்போம். உப்பு, நாட்டிற்கு தேவையான உப்பு இதற்கு முன்னும் இறக்குமதி செய்யப்பட்டது. ஆனால் அப்போது அது இறக்குமதி செய்யப்பட்டதை வெளியிலே பேசவில்லையா, சொல்லவும் இல்லை, மக்களுக்கு சொல்லவும் இல்லை. இதெல்லாம் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் என்றதை விட சொல்லவில்லை. முட்டை கடந்த அரசாங்கம் இறக்குமதி செய்தது. ஆனால் முட்டையினுடைய நிலைமை, அதாவது முட்டையுடைய விலையை அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உடனே அதற்கு நாங்கள் தீர்வு கொடுப்பதாக நினைத்து ஒரு 35 ரூபாய்க்கும் அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை கொண்டு வந்து முட்டையை விலை குறைத்திருக்கலாம். விலையை குறைத்திருப்போமாக இருந்தால் நிச்சயமாக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், உள்நாட்டு பண்ணையாளர்கள், அந்த கோழி பண்ணையோ அல்லது பண்ணையில் தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் அதை விட்டு வெளியேறி விடுவார். முட்டைக்கு ஒரு 60 ரூபாய் விலை இருக்கின்றது என்ற ஒரு நிலை இருக்கின்ற போது, தமது பண்ணையிலே மேலதிகமான முட்டையிடக்கூடிய லெகோன் கோழி குஞ்சுகளையோ அல்லது வேறு குஞ்சுகளையோ அவர்கள் மேலதிகமாக அங்கு பண்ணையிலே வளர்க்க தொடங்குவார்கள். 60 நாட்களுக்குள் சாதாரணமாக ஒரு கோழி முட்டையிடும். 60 நாட்களுக்குள் அந்த முட்டையின் விலை தானாகவே 35 ரூபாய் குறைந்தது. நான் நினைக்கிறேன் இந்த பண்டிகை காலங்களிலே, கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம், கூடுதலாக பண்டிகை காலங்களிலே, கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்திலும் முஸ்லிம்களுடைய ரம்சான் பண்டிகை காலத்திலும் அதிகமாக முட்டை பாவனை கேள்வி கூடுதலாக இருக்கும். இந்த நிலை இந்த தடவை கிறிஸ்துமஸ் நேரம் 35 ரூபாய், 60 ரூபாவா இருந்தது 35 ரூபாயை விட, அதாவது சில்லறை விலை 35 ரூபாய் இருந்தாலும் கொள்முதல் விலை அல்லது தொகை விலை என்பது 20 ரூபாய் வரையிலே குறைந்தது. குறிப்பாக ஜாயலை பிரதேசத்திலே 20 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 5 முட்டை வித்து நிலைமை வந்த காரணம், ஜாயலை பிரதேசத்தில் தான் கிட்டத்தட்ட 4 அல்லது 5 தீவனங்கள் செய்யக்கூடிய ஃபேக்டரிகள் இருக்கிறது, தொழிற்சாலைகள் இருக்கிறது. கோழி பண்ணைக்கு தீவனங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்ட நிலையில் இருந்தது. திரும்பவும் அது மீள ஆரம்பிக்கப்பட்டு தொழிற்சாலையிலிருந்து வெளியேறுகின்ற தீவனங்களின் விலை குறையப்பட்டதன் காரணமாக அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது முட்டை விலை குறைவு. இன்னும் ஒரு விஷயம்,
இன்னும் ஒரு விஷயம், நீண்ட நீண்ட விஷயம் ஒன்று. ஏன்னா இப்ப இந்த முறை புத்தாண்டுக்கு கிரிபத் பாட்சோறு சாப்பிட முடியாமல் மக்கள் அவதிப்பட்டார்கள், பச்சை அரிசி இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதாவது அரிசி தட்டுப்பாடு இருந்தது என்பது எல்லாருமே அறிந்தபடி. திரும்பவும் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. அதுக்கு கடந்த காலங்களில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது. அரசாங்கம் வந்த உடனே சில நேரம் அரசியினுடைய விலையை குறைப்பார்கள், அரிசிக்குரிய கட்டுப்பாட்டு விலைகளை கொண்டு வந்து வருவார்கள் என்ற பயத்திலே அரிசி இறக்குமதியாளர்கள் அரிசி இறக்குமதி செய்வதிலே ஒரு மந்த நிலையை ஏற்படுத்திக் கொண்டார், குறைந்த நிலையை ஏற்படுத்திக் கொண்டார். அப்ப அந்த அரிசி உள்நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அரிசியின் அளவு குறைக்கப்பட்டதன் காரணமா ஒரு தட்டுப்பாடு நிலவி. ஆனால் அவர்கள் இறக்குமதி செய்வதற்கும் ஒரு லாபம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏற்கனவே இருந்த விலையில விட அதிகமாக ஒரு 10 ரூபாய் கூட என்ற ஒரு விமர்சனம் இருந்த போதிலும் அதை நாங்கள் கட்டுப்பாட்டு விலையாக 230 ரூபாவுக்கு ஜனாதிபதி அவர்களுடைய தோழர் அனுர்குமார் அவருடைய அந்த கலந்துரையாடலின் பின் அரிசி முதலாளிகளுடைய கலந்துரையாடலின் பின் தீர்மானத்துக்கு வரப்பட்டது. அந்த 230 ரூபாய் அரிசி விலை 10 ரூபாய் அதிகரித்தாலும் இந்த 10 ரூபாய் அதிகரிப்பு என்பது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், உள்நாட்டு விவசாயிகளுக்கு அதனுடைய ஈர்ப்பு, விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடை விட்டு வெளியேறி விடாமல் அவர்களை அதற்குள்ளே வைத்திருப்பதற்கு ஒரு காரணமாக. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னவெனில் தாகா, இப்ப இறக்குமதியாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே பெரும் முரண்பாடு நிலைமை ஏற்படுகிறது. என்ன காரணம் என்றா, எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் இறக்குமதி செய்ய முடியாது. ஆனால் இப்ப தனியாருக்கு நீங்க இந்த இறக்குமதியை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா விடயங்களும் இருக்கும். அதில் அரசாங்கம் தலையிட்டால் இறக்குமதியாளர்கள் இறக்குமதியை நிறுத்தி விடுவார்கள். அதற்கு பிறகு மிகப்பெரிய பாரிய தட்டுப்பாடு ஏற்படுமே. அந்த சிக்கல் ஒன்று இருக்கிறது இல்லையா? இல்ல, பாவனையாளர்களுக்கான ஒரு இயந்திரம் ஒன்று இருக்கு, அரசு இயந்திரம் இருக்கு. கட்டுப்பாடு, விலை கட்டுப்பாடு விடயங்களே ஒரு அரசு, அந்த அரசு இயந்திரம் இயங்கவில்லை. அந்த அரசு இயந்திரம் கடந்த காலங்களில் இயங்காததன் காரணமாக தான் அரிசி மாஃபியா என்ற விடயமோ அல்லது பொருட்களிலோ மருந்து பொருட்களில் உள்ள மாஃபியாக்கள் இடம்பெற்றதுக்கு காரணமாக இருந்தது. அந்த துறை சார்ந்தவர்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்காதும், அதிலே அரசியல் தலையீடு காரணமாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழலும் இருக்கிறது காரணமாக அது ஒரு சிலருடைய கையிலே போய் சென்றடைந்திருந்தது. ஆனால் எங்களுடைய அரசாங்கத்திலே நீங்கள் இறக்குமதி செய்யாத பட்சத்தில் அரசாங்கமே இறக்குமதி செய்வோம் என்பதை காட்டியிருக்கு. கடந்த அரிசி இறக்குமதியின் போது அரசாங்கம் இறக்குமதி செய்து, அதே நேரம் எங்களோடு இணைந்திருக்கக்கூடியவர்களும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்களும் சரி பாதிப்படைந்து விடக்கூடாது. அவர்களும் இந்த நாட்டினுடைய அங்கம், அவர்களும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள். அவர்களை விட்டு இந்த நாட்டை முன்னேற்றி கொண்டு செல்வது என்பது அது பொய்யான கதை. மூடிய பொருளாதாரத்துக்குள் செல்ல முடியாது. உலகம் மாறிக்கொண்டு செல்வது போன்று அதன் அடிப்படையிலே இந்த மூடிய பொருளாதார கொள்கை இருந்தாலும் திறந்த பொருளாதார ரீதியில ஒரு சில விடயங்களை அனுசரித்தே செல்ல வேண்டிய சூழ்நிலை. உதாரணத்துக்கு மாவோடைய ஆட்சியை, சீனாவுடைய ஆட்சியை எடுக்கின்ற போது அவர்கள் அரசியல் ரீதியான உள்நாட்டு கொள்கைகள் விடயத்தை முழுக்க அவர்கள் கம்யூனிச கொள்கையிலே இருக்கின்றனர். ஆனால் மற்ற நாடுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுடைய பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாக செய்வதாக இருக்கலாம், இறக்குமதி செய்வதாக இருக்கலாம், அது திறந்த பொருளாதார கொள்கையை அவர்கள் அதை அனுசரித்த ரீதியிலே செல்கின்றார். மாவோடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்றனர். எடுத்த எடுப்பிலே அவர் ஆட்சி அமைத்த போது முழுக்க மூடு பொருளாதாரத்தை கொண்டு வந்ததன் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அவர்கள் முகம் கொடுத்தார். ஒரு கட்டத்தில் மாவை விட்டு செல்வோமா என்ற ஒரு நிலைமையை கூட அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் அதன் பின் அவருடைய பொருளாதார கொள்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வந்து உள்நாட்டு அரசியல் ரீதியான விடயங்களிலும் வெளிநாட்டு கொள்கைகளிலும் சில விஷயங்களை கம்யூனிச கொள்கையில வைத்துக் கொண்டாலும் கூட பொருளாதார ரீதியாக அவர்கள் சிறந்த பொருளாதாரத்தை அனுசரித்து செல்லக்கூடிய விடயத்தில் இருப்பதன் காரணமாக தான் இன்று சைனா என்பது அமெரிக்காவுக்கே ஒரு சிம்ம சொற்பனமாக இருக்கிறது. அமெரிக்கா டொலரை விட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்ற சூழல் இருக்கின்ற காரணம் என்றால் அமெரிக்காவின் டாலர் முழுக்க இருக்கிறது சைனாக்குள்ளே. இன்னும் ஒரு விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் என்னன்னா, அமைச்சர்களே புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். திணைக்கள அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் எங்களோடு ஒத்துழைக்க தயாராக இல்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதை நான் உணர்றேன். என்னண்டா, ஏற்கனவே பச்சை கட்சியும் நீல கட்சியும் மாறி மாறி ஆட்சி செய்ததன் காரணத்தினால் அதனுடைய அரசியல் கொள்கைகளை உள்வாங்கியவர்கள் உள்ளே இருப்பார்கள். திடீரென்று சிவப்புக்கு மாற முடியாது என்ற விஷயம் புரிகிறது. ஆனாலும் கூட ஒரு நல் திட்டங்களுக்கு இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க அவர்கள் தயாராக இல்லை என்று அமைச்சர்கள் புலம்பும் பொழுது மக்கள் என்ன செய்யலாம்? இது மீடியா கான்பரன்ஸ்லயே சொல்றாங்க.
அரச இயந்திரத்திற்குள்ளே உடனடியாக அரசியல் தலையீடு செய்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை வெளியேற்றிவிட்டு புதிய அதிகாரிகளை கொண்டு வந்து ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியுமா என்பது மிக கடினமான ஒரு விடயம். அது ஒரு வகையான அரசியல் பழிவாங்கலாக அமைந்தது. கடந்த கால அரசாங்கங்களிலே உண்மையிலேயே அரசியல் ரீதியான தலையீடுகள் மூலமாகத்தான் நிறைய நியமனங்கள் இடம்பெறும். தகுதிகான் அடிப்படையிலே நியமனங்கள் என்பதை விட தகுதி அற்றவர்களுக்கு அரசியல் ரீதியான அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ண நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான உள்ளவர்கள் வந்து எப்படியும் இதை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணத்தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு சிக்கலான நிலையை உருவாக்குவதற்கு ஏற்படுவாங்க. இதற்குத்தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்திற்குள்ளே ஜனாதிபதி அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி இடம்பெற்றார். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது வெறுமனே குப்பை அள்ளி போட்டு போறதோ கூட்டி ஓரமாக்கி வைக்கிறதோ அல்ல. முழுக்க அதிலே 18 பேர் கொண்ட ஒரு டாஸ்க் போர்ஸ் ஒன்றை அவர் போட்டிருக்கிறார். அதிலே முஸ்லீம்களோ சிறுபான்மையினரோ தமிழர்களோ இல்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. இதிலே தெளிவாக நான் திரும்பவும் குறிப்பிடுகின்றேன், அந்த கவலையை விட வேண்டும். சிறுபான்மையினர் என்பது கவலையை விட வேண்டும். 70% அதிகமான சிங்களவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அரச ஊழியர்களாக இருப்பது சிங்களவர்கள் அதிகமாக. தமிழர்களோ முஸ்லீம்களோ ஒரு அரச பதவிக்கு செல்வதென்று நிச்சயமாக அவர்கள் 100% அல்லது 99% தகுதிகான அடிப்படையிலே தரமானவர்கள் தெரிவு செய்யப்பட்டு போறார். அதுக்குள்ளே அரசியல் தலையீடு காரணமாக ஒரு சில அமைச்சுக்களிலே கடந்த கால ஊழலில் ஈடுபட்ட அமைச்சர்களின் தலையீடுகள் மூலமாக அவர்கள் ஒரு சிலரே முஸ்லீம்களே அல்லது தமிழர்களே அவர்கள் அவ்வாறு பதவிக்கு அமர்த்தி இருக்கலாம். ஆனால் அதிகமானது 99% தமிழர்களும் முஸ்லீம்களும் தகுதிகான அடிப்படையிலே பதவியிலே இருக்கின்றார்கள். ஆனால் சிங்களவர்களை பொறுத்தவரையிலே அரசியல் தலையீடு மூலமாக நிறைய பேர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். உதாரணத்துக்கு நான் இருக்கக்கூடிய கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகர சபைக்கு கிட்டத்தட்ட 8,000 பேர் அதிலே பணியாளர்களாக இருக்கிறார். 6,500 பேர் நிரந்தர பணியாளர்களாலும் 2,000 பேர் நிரந்தரம் இல்லாத பணியாளர்களாகவும் இருக்கின்றார். அதுக்கு தேவையற்றவர்கள் கிட்டத்தட்ட 3,500 பேரை வச்சு செய்யக்கூடிய வேலை 8,500 பேர் அரசியல் மூலமாக அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டு வீணடிக்கப்படுது. அவர்களை விளக்க வேண்டும் என்றோ அல்லது அவர்களை ஓரங்கட்ட வேண்டும் என்பதல்ல, அவர்களை பயன்படுத்தப்பட வேண்டும். அரசாங்க சம்பளத்தை வாங்குறவங்களை அவங்க பயன்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கணும். உதாரணத்துக்கு நான் இது போல தேவையற்ற அளவுக்கு அதிகமான 8 லட்சம் பேர் இருக்க வேண்டிய அரச ஊழியர்கள் இப்ப 15 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அதிகமாக இருக்கின்றார். இப்ப IMF சொல்கிறது ஊழியர்களை குறையுங்கள் என்று. ஆனால் ஊழியர்களை குறைத்து சம்பள வெட்டை ஏற்படுத்தினால் இன்னும் ஒரு கிளர்ச்சி ஏற்படுமே. நிச்சயமாக ஏற்படும். எனவே அவர்களை நாங்கள் வேறு விதத்திலே பயன்படுத்தக்கூடிய திட்டங்களை நாங்கள் கொண்டு வர இருக்கோம். அதே நேரம் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் ஊழலில் ஈடுபட்ட அதிகாரிகளை எங்களுக்கு சட்ட ரீதியாக வெளியேற்றுவதற்கு இடம் இருக்கின்றது. எனவே அந்த ரீதியிலே அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டு அல்லது குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையிலே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக வெளியேற்றப்படுவார். அவ்வாறு வெளியேற்றப்பட்டதன் பின் அதற்குள்ளே சில அமைச்சர்களுக்கு இடையூறு செய்யக்கூடியவர்களுடைய அந்த விடயம் கொஞ்சம் குறைவடையும். அதற்கு பின் ஒரு சிஸ்டத்தை போட்டதன் பின்னர் அந்த சிஸ்டத்திற்கு வேலை செய்ய பழக்கிக் கொள்ளக்கூடிய நிலைமை வரும். அநேகமானவர்கள் இந்த சின்ன, அதாவது பியோன்ல இருந்து சிற்றூழியர்கள் இருந்து இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் அநேகமாக தாமாகவே ஒன்று விலகிக் கொள்வார்கள், அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய குற்றப்புலனாய்வு அல்லது ஊழல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் அவர்கள் நீக்கப்படுவார். அதற்கு பின் ஓரளவு பணியாளர்கள் குறைவடைவார். இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது என்னன்னா, இப்ப பிரேமதாசா போல அல்லது ஜிஆர் ஜெயவர்தனா போல உறுதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையில் அனுரகுமார திசாநாயக்கா இல்லை. அவர் அச்சப்படுகின்றார். மீண்டும் ஒரு அப்படி இல்லை. அது பொய்யான கருத்து, அது தவறான கருத்து. எங்களுக்கு உறுதியான முடிவுகள் எடுப்பதற்கு அவருக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 48 லட்சம் அதிகமான வாக்குகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 150 உறுப்பினர்களுக்கு அவர்கள், அதாவது விதாயக பலையும் கொடுத்திருக்கிறார்கள், விவஸ்தா பலையும் கொடுத்திருக்கிறார். அதாவது எப்படி சொல்றதுனால் நிறைவேற்ற அதிகாரத்துக்குரிய பாராளுமன்ற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு இது ரெண்டும் இருக்கின்ற போது நாங்கள் ஏன் அதுக்கு பயப்பட வேண்டும்? அதற்கு அவர் தீர்மானம் எடுக்கிறது பயப்படவில்லை. மக்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. இதுக்கு பிறகும் மக்கள் அதனை அனுபவித்து விடக்கூடாது. மக்களுக்கு எந்த விதமான சுமையும் சென்று விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கும்.
அதிலே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஊழலில் ஈடுபட்டவர்களும் ஊழலிலே சொத்து குவித்தவர்களும் தான் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு குறித்த வர்க்கத்தினர், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய குறித்த வர்க்கத்தினர் தான் தண்டிக்கப்பட வேண்டியது தவிர மக்கள் மீண்டும் தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாது. எனவேதான் மிக கவனமான விதத்திலே மிக கச்சிதமாக நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுப்பதற்குத்தான் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மிகவும் அமைதியாகவும் நேர்த்தியாகவும் சிந்தித்தும் அந்த முடிவுகளை எடுக்கிறார். நினைத்திருந்தால் அவசரமாக மக்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அரசாங்கத்துக்கு வந்த வருமானம் 65 ரூபாய் அந்த டெக்ஸை இல்லாமக்கி அரிசி விலையை குறைச்சிருக்கலாம். நீண்ட கால சிந்தனை இல்லாமல் அவர் செய்திருக்கலாம். அவர் அவ்வாறு செய்யவில்லை. உள்நாட்டு உற்பத்தியாளர்களை மதிப்பளிக்க வேண்டும், அவர்கள் இந்த விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு 10 ரூபாய் என்பது ஒரு 3 மாத காலத்துக்கு தான் அவர்கள் அதிகமாக கொடுக்க போகிறார். ஆனால் அதற்கு பின் கிட்டத்தட்ட 4.5 வருடங்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடிய இன்னொரு 5 வருட கால ஆட்சியிலும் அரிசியின் விலையை கிட்டத்தட்ட 100 ரூபாய், 165 ரூபாய், 150 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். எவ்வாறு உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் அதிகமாக உற்பத்தி செய்வதன் மூலம் அரசாங்கமே அந்த அரிசி நெல்லை வாங்கி அரசாங்கமே சில ஆலைகளுக்கு வழங்குகின்றது. புதிய ஆலைகள் உருவாக்கப்பட போகின்றன. புதிய ஆலைகள் உருவாக்கப்படுவது அந்தந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விளைச்சல் நிலங்களிலே பெறப்படக்கூடிய நெல் அந்த பிரதேசத்துக்குள்ளுக்கே பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு திட்டங்களும் எதிர்காலத்திலே வரும். இப்ப நீங்க கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பாக குறிப்பிடும் பொழுது ஏனைய முஸ்லிம்கள் தமிழர்களை இணைக்கவில்லை என்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் திடீரென்று எம்பி இளங்குமரன் ஒரு லொரியில ஏறி சுண்ணாம்பு கல்ல செக் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஒரு திட்டமிட்ட ரீதியில இல்லாமல் இளங்குமரன் ஏன் இப்படி செய்தார் ஒரு தமிழ் வர்த்தகருடைய விஷயத்தை? இப்ப அவர் அதுல சிக்கலுக்கு உள்ளாக போறார் போல தெரிகிறது. இல்லை, அவ்வாறு வர முடியாது. காரணம், அவர் நடந்து கொண்ட விதம் ஒரு விதத்திலே தவறாக பார்க்கக்கூடியதாக இருக்கலாம், விமர்சனத்துக்குரியதாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பிரஜையும், ஒவ்வொரு உள்நாட்டு பிரஜையும் இவ்வாறான தவறான விடயங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் அந்த உரிமை இருக்குது. அது நாட்டினுடைய வளம். நாட்டினுடைய வளம் ஒரு சாராரால் சூறையாடப்படுகிறதா என்று அதை தட்டி கேட்க வேண்டும். இல்ல, சிட்டி ஹார்ட்வேர் அந்த பிரகாஷ் அதனுடைய முதலாளி மிக தெளிவாக சொல்றார், எல்லாத்துக்கும் லைசன்ஸ் இருக்குது, லைசன்ஸை செக் பண்ணி பார்த்திருக்கலாம். திடீரென்று இவர் ஒரு ஸ்டண்ட் மாதிரி செய்து இல்ல என்னன்னா சிட்டி ஹார்ட்வேர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் பார்த்திருப்பீங்க, அவர் பிரகாஷனுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்திருப்பீங்க. எல்லாம் ஆதாரத்தோட காட்டுகின்றார். இல்ல நான் என்னன்னா இப்ப கிளீன் ஸ்ரீலங்கா நீங்க சொன்னது போல ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நிச்சயமாக எல்லோரும் அதனை செய்ய வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை ஒரு முறையாக சட்ட ரீதியாக செய்ய வேண்டும். சரி, அந்த விடயத்திலே இளங்குமரன் தோழர் இளங்குமரன் அவர்கள் எடுத்துக்கொண்டதை விமர்சனமாக்க நினைக்கலாம். ஆனால் நான் சொல்லுகின்றது, அவர் எல்லாத்தையும் காட்டுறார். என்ன எங்களுடைய தஸ்தாவேஜுகள் எல்லாம் இருக்கு. நேர்மையான முறையிலே கொடுக்கப்பட்ட அளவில் தான் மண் அள்ளுகிறார்களா, கல் உடைக்கிறார்களா, செய்கிறார்களா என்பது மனசாட்சியின் அடிப்படையிலே. இந்த இடத்துல மனசாட்சி என்று பேசுறதுக்கு குறுக்கால பேசலாம். ஆனா மனசாட்சியின் அடிப்படையில் அவ்வாறு அவர் செய்வதல்ல. 100 கல்லுக்கு எடுக்கிறதுக்கு பெர்மிட் எடுப்பாங்க, 1000 கல்ல கொண்டு போவாங்க. நாயாத்துல நான் நினைக்கிறேன் பெர்மிட் எடுக்கிறது நாயாத்துல மண் அள்ளுறதுக்கு கடந்த காலங்கள்ல 3 ட்ரிப்பருக்கு மண் எடுத்து 300 டிப்பர் கொண்டு போயிருக்காங்க. இது அவர்களோடு செயற்பட்டவர்களே சொல்லியிருக்கிறார். இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லா இடத்துலயும் ஒரு பெர்மிட்டை எடுத்துக்கொள்வாங்க, அந்த பெர்மிட்டை வச்சுக்கண்டு அந்த ஒரு பெர்மிட்டை காட்டி ஒரு பெர்மிட் ஒரு நாளைக்கு ஒரு லோடு தான் போகும். அந்த ஒரே பெர்மிட்டை போட்டோ காப்பி அடிச்சு 4 லோரியில கொடுத்து 4 லோரியை கொண்டு இது நடக்குது. இது இவருக்கு தகவல் வந்தது, போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. போலீசார் அதை அதுக்குரிய நடவடிக்கை எடுக்காதன் காரணமா இந்த இடத்துல அவர் ஆஜராகியிருக்கார். போலீசாரை கூப்பிட்டு காட்டிட்டு அந்த கல்லு கொண்டு போறாங்க பாருங்க. அதுல அவருக்கு அது குறித்த விடயத்திலே தோழர் இளங்குமரன் அவர்கள் ஏதாவது பிழையான முறையிலே நடந்து கொண்டிருப்பாரா இருந்தால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கும். கட்சி அவருக்குரிய சில விடயங்களை அவருக்காக செய்யும். அது பகிரங்கமாவே செய்யப்படும். அதுல ஒரு நிச்சயமா என்னடா ஜேவிபியில இப்ப சபாநாயகரை மாற்றினதே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அந்த கலாநிதி பிரச்சனை வந்த உடனடி கடந்த காலங்களிலும் கூட ஜேவிபி உறுப்பினர் ஒருவரை பதவி நீக்கம் செய்யப்படுகின்ற போது அடுத்ததா இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியினுடைய உள்ளுக்கு வரப்போகிறார் என்று தெரிந்தும் கூட உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். ஜப்பானுக்கு போன இடத்துல ஜப்பானில் ஒருவரை விட்டுப்பட்டு வந்த விஷயத்தை உடனடியாக கட்சி தீர்மானம் எடுத்து, தவறு என்றால் எல்லாருக்கும் தவறு, நீங்க உடனடியாக நீக்கினர். இளங்குமரன் தோழர் அவர்களுடைய விடயத்திலே
கட்சி அவர் தவறு செய்திருக்கிறாரா அல்லது என்ன நடந்திருக்கிறது என்பது உண்மையை உணர்ந்தது அவருக்கான சில விடயங்களை ஒன்று அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கையோ இல்லை ஏதாவது அதற்கு பிரச்சனை. ஆனா இதை விமர்சனமாக்க வலிக்கிறக்கூடியவர்கள் எதையாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு தொங்க வேண்டும் என்பதற்காக இதை ஒரு விமர்சனமாக்கின்றார்கள். கடைசியில் தீர்ப்பு வரும் வேணும்டா பாருங்க. அந்த வந்த ஒரு பெர்மிட்ல அவர் எத்தனை லோரி கொண்டு போயிருக்கிறார் வெளியில வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா தாகா, நீங்கள் யாழ்ப்பாணத்துல பிறந்த நீங்கள் அங்குள்ள மக்களினுடைய மன உணர்வுகளை மிக இப்ப கொழும்புல வசித்தாலும் கூட மக்களினுடைய மன உணர்வுகளை நீங்கள் மிகவும் புரிந்தவர்கள். தற்பொழுது மீண்டும் சிங்கள குடியேற்றங்கள் அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி செய்யப்படுவதாக தகவல்கள் வருகின்றன. உண்மையில சரி நீங்க சொல்ல போறீங்க ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே மக்கள் என்று. ஆனால் ஆண்டாண்டு காலமாக பேரினவாத சகதிக்குள் சிக்கப்பட்ட இந்த தமிழ் மக்கள் தங்களுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் தானே. நீங்க போய் சிங்கள குடியேற்றங்களை அங்க அமைத்தால் என்ன நடக்கும் அடுத்தது? இது ஒரு உண்மையிலே நான் சொல்ல போகின்ற விடயத்தை ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக கூட வரலாம். அரசியல் செய்வதற்காக அங்குள்ள மக்களுடைய உணர்வுகளோடு அரசியல் தலைமைகள் விளையாடியதன் காரணம்தான் இந்த குடியேற்றங்கள் பற்றின விடயங்களை தவிர நான் சொல்லுகின்றேன். 83ஆம் ஆண்டு கலவரத்தின் போது அதிகமாக இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட தமிழர்கள் எல்லாருமே யாழ்ப்பாண தமிழர்கள் அதிகமாக இருந்தார். மட்டக்களப்பு தமிழர்களையும் விட யாழ்ப்பாண தமிழர்கள் அதிகமாக இருந்தார்கள், வெளியேறி போனார்கள். இப்போது வெள்ளவத்தையிலிருந்து வத்தளையிலிருந்து நீர்கொழும்பிலே இருந்து மன்னிக்க வேண்டும், புத்தளத்தில் இருந்து வெள்ளவத்தை கல்கிசேவர், நான் ஒவ்வொரு ஊராக சொல்லுறேன். புத்தளத்தில் இருந்து இதெல்லாம் சிங்கள பிரதேசங்கள், வெள்ளவத்தை கல்கிச முரட்டுவ போகும் வரைக்கும் நிறைய தமிழர்கள் குடியேறுகிறார். யாழ்ப்பாண தமிழர் குடியேறுகிறார். அந்யோன்யமாக சிங்களவர்களோடு இருக்கின்றார். கோயிலை கட்டுகின்றார், வாழ்கின்றார். வீடு எடுத்து அப்பார்ட்மெண்ட் அடிக்கிறது மட்டும் தமிழர்கள் தான் அடிக்கின்றார். தமிழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வெளிநாட்டிலே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர் வெள்ளவத்தையிலையும் பம்பலப்பட்டியிலையும் கொள்ளுப்பட்டியிலையும் இங்கு வாழக்கூடியவர்களுக்கு தமிழர்கள் சிங்களவர்களோடு இணைந்து பிணைந்து அன்பாகவும் பாசமாகவும் வாழக்கூடியவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு சிங்களவர் போய் குடியேறுகின்ற போது அதை ஏன் விமர்சனமாக்குகிறார்? இங்கால கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் இருக்கு. வாக்குகள் 40,000. ஒரு வாக்குக்கு 2 தலை பார்த்தாலும் கிட்டத்தட்ட 80,000 பேர் இங்கால இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஓட்டிங் பேஸை விட வெள்ளவத்தையில ஓட்டிங் பேஸ் கூட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 36,000 35,000க்கும் அதிகமானவர், 40,000 வச்சு சராசரியா பார்க்க 40,000 யாழ்ப்பாணத்து மட்டக்களப்பு வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். கிழக்கு தெற்கிலே வத்தளை பிரதேச வத்தலையிலிருந்து வெள்ளவத்த பிரதேசம் இந்த குறிப்பிட்ட ஏரியா கொழும்பு மாவட்டத்தில் மத்திய கொழும்புக்கு அடங்கக்கூடிய இடங்களுக்குள் பார்த்தால் 40,000 வாக்காளர்கள். யாழ்ப்பாணத்திலே அந்த அளவுக்கு சிங்கள குடியேற்றங்கள் இருக்கின்றதா? அந்த அளவுக்கு சிங்கள குடியேற்றங்களை குடியேற்றி இருக்கின்றார்களா? இதை மீண்டும் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை இந்த ரீதியாக சிந்திக்க வைத்து இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையை உருவாக்குவதற்காக கதைக்கின்றார். யாரும் எங்கும் வாழலாம், அது உரிமை, ஜனநாயக உரிமை. ஜனநாயகத்துக்கு வருகின்ற போது யாருக்கும் எங்கேயும் இடம் வாங்குறதுக்கும் வாழ்றதுக்கும் உரிமை. ஒரு சிங்களவருக்கு கோடி ரூபாய் இது கொடுத்து யாழ்ப்பாணத்துல காணி வாங்கி அவருக்கு அங்க தொழில் செய்யறதுக்கு வசதி இருக்குமா என்றால் அதை வரவேற்கிறேன். ஒரு சிங்களுடைய வருமானம் அங்க யாழ்ப்பாணத்துக்கு வரப்போகின்ற அல்லது கிழக்குல வரப்போகின்றதை வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்த வேண்டும். மீண்டும் 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 இந்த இன ரீதியான சிந்தனைக்குள்ளே கொண்டு போய் இந்த நாட்டை குட்டிச்சவராக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டாம். அதை அந்த நிலையை ஊடகங்களும் செய்ய வேண்டும். வெறுமனே ஒரு 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 25 பேரை குடியேற்றாங்க, அரசாங்கம் வலுக்கட்டாயமா குடியேற்றுங்கள், அந்த இடத்துல ஒரு விவசாயம் ஒன்று வரப்போகின்றது, அந்த பகுதி அபிவிருத்தி அடைய போகின்றது என்பதை பற்றி சிந்திக்காமல், விவசாயத்தையும் அபிவிருத்தியும் பொருளாதார அபிவிருத்தியும் சிந்திக்காமல் அவர்கள் ஒரு சிங்கள குடியேற்றமாகவும் அவர்கள் வேற ஏதோ செய்ய போகிறார்கள் என்பதை ஏன் அந்த குழப்பத்தை உருவாக்குவதற்கான சிந்தனைக்குள்ளே அவர்கள் இட்டு செல்ல போகும். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அங்க சிங்கள குடியேற்றங்கள் அதிகமானால் சிங்கள பிரதிநிதித்துவம், பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அதிகமாகிவிடும். ஆகவே இப்ப என்பிபியை தமிழ் மக்கள் விரும்பி வாக்களித்திருக்கின்றார்கள் மாற்றத்துக்கு, அது வேறு விடயம். ஆனால் இப்ப தமிழர் பிரதிநிதித்துவம் குறைந்து விடும், ஏற்கனவே குறைந்து விட்டது. இப்பொழுது தமிழர் பிரதிநிதித்துவத்தை அதிகமா வச்சு ஆளும் தரப்போடு இருந்து என்ன மக்களுக்கு சாதித்து கொடுத்திருக்காங்க தமிழ் பிரதிநிதிகள்? நாங்கள் கொள்கை தேசியம் தமிழ் தேசியம் சொல்லி போட்டு போய் உட்கார்ந்து இருந்த போது எதிர்கட்சியில இருந்து அவங்க ஆளானாங்களே தவிர, அவங்க சொத்து சேர்த்தாங்களே தவிர, அவங்க போய் இந்தியாவில காணியை வாங்கி போட்டு
அமெரிக்கால காணியை வாங்கி போட்டு கனடால காணியை வாங்கி போட்டு இருக்கிறாங்களே தவிர அரசியல் தலைமைகள் தான் மக்களுக்கு என்னத்தை செய்யறாங்க? அதே நேரம் ஒரு சிங்கள ஒருத்தர் அங்க இருப்பாரா என்றால் நாட்டிலிருந்து அபிவிருத்தியை கொண்டு போவார். அம்பாறை மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய அபிவிருத்திகள் நடந்திருக்கு. அப்ப சிங்களவர் இருப்பாரா இருந்தால் ஆளும் தரப்போடு சேர்ந்து ஒரு அபிவிருத்தி எங்க போக போகுது? வடக்குக்கு தான் போக போகுது. அவர்கள் சிங்களவர்கள் வாழுகின்ற பிரதேசத்துக்கு தான் அபிவிருத்தி போக போகுது. அதுல அனுபவிக்க போறது யார்? பயனாளிகள் யார்? தமிழர்களும் சிங்களவர். 25 சிங்களவனுக்கு கொண்டு போய் சிங்கள மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அபிவிருத்தி என்பது இன்னும் ஒரு 250 தமிழர்களுக்கும் அதை அனுபவிக்க போகுது. அந்த 25 பேருக்காக போடக்கூடிய ரோட்ல அந்த 25 பேர் மாத்திரமல்ல போறது. அங்கே வாழக்கூடிய அதை தாண்டி வாழக்கூடிய தமிழர்களும் அந்த வீதியை பயன்படுத்த போறாங்க. அந்த 25 பேருக்காக கொண்டு கட்டக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறாங்களே, அந்த 25 பேர் மாத்திரமில்லையே அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல மறந்திருக்க போறது. அதை அண்டி உள்ள 250 தமிழர்கள் அதிலே மறந்திருக்க போறாங்க. அப்ப வந்து இன்னும் ஒரு விஷயம், கலை, கலாசாரம், பண்பாடு, தமிழர்களுடைய பூர்வீகம் எல்லாம் அழிக்கப்படுமே. இப்ப வந்து நீங்க குருந்தூர் மலை கோவில்ல போய் சாமி கும்பிட முடியாம, கலை கலாச்சாரம் என்பது நம்மோடு ஒட்டி பிறந்தவை. அது எந்த பிரதேசத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுடைய கலையையும் கலாச்சாரத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு எங்களுடைய கலையும் கலாச்சாரத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுப்போம். எங்களுடைய கலையும் கலாச்சாரம் எங்களோடு இல்லை. நாங்கள் வேறு என்னத்தையும் நேசிக்கிறோம். நாட்டை விட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொட்டு வைக்காமல் இருக்கிறார்களா? இல்ல. வடக்கை விட்டு தெற்குக்கு வந்த தமிழர்கள் காவடி எடுக்காமல் இருக்கின்றார்களா? அல்லது இந்த நாட்டை விட்டு வேறொரு தேசத்துக்கு சென்ற முஸ்லிம்கள் வந்து ரம்சான் கொண்டாடாமல் இருக்கிறார்களா? தொழாமல் இருக்கின்றார்கள். நமது கலையும் கலாச்சாரமும் நம்மோடு ஒட்டி பிறந்தது. ஒட்டி பிறந்த அந்த கலையும் கலாச்சாரமும் இன்னொரு பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர் வந்து குடியேறுவதன் காரணமாக அதுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது எல்லாம் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட காரணங்கள். அரசியல்வாதிகள் எதையாவது சொல்லி மக்களை குழப்ப வேண்டும். உணர்ச்சி ரீதியாக அவர்களை குழப்ப வேண்டும். உணர்வோடு அவர்கள் விளையாடித்தான் அவருடைய அரசியலை கொண்டு செல்கிறார். இந்த உணர்வை இல்லை, இவர்கள் பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை இவ்வாறான ஊடக சந்திப்புகள் மூலம் இந்த ஊடகங்கள் தான் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கடந்த கால மக்கள் எழுச்சி போராட்டத்தின் போது ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றி, அதுபோன்று இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை ஊடகங்கள் பகிரங்கப்படுத்தி செய்வதை விட இவர்கள் தவறாக செய்கிறார்கள் என்பதை உணர்த்த வேண்டும் மக்கள். ஊடகங்கள் அதைத்தான் செய்ய, இதுதான் ஊடக தர்மம். இந்த ஊடக தர்மத்தை தான் ஊடகங்கள் செய்ய வேண்டும். ஊடகங்களை குற்றம் குறை சொல்வதல்ல, ஊடகங்கள் ஒரு நாட்டை முன்னேற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்க வேண்டும். வெறுமனே அந்த நாட்டை குழப்புவதற்கும் அந்த ஆட்சியாளர்களை வீழ்த்துவதற்கும் ஒரு சாதகமாக அவர்களை பயன்படுத்துவது என்பது பிள்ளையான ஒரு ஊடக தர்மத்தை விட்டு அப்பால் சென்று அவர்கள் செயற்படக்கூடிய ஒரு சில விடயங்களை செய்கிறார்கள். கடந்த காலத்திலே இந்த திலீப் ஜெயவர்தன் அவர்களுடைய பத்திரிகையிலே வெளியிடப்பட்ட ஒரு செய்தி, டாக்டர் நலிந்த திசா அவர்கள் பேசியிருந்தார்கள். ஒரு பாடசாலைக்கு முன்னால் அன்ஆத்தரைஸ் பிசினஸ் செய்யக்கூடியவங்க, வீதி ஓரத்தை செய்யக்கூடியவங்க, அதெல்லாம் பாடசாலை மாணவர்கள் வீதியிலே செல்கிறார்கள். அதனால் வீதி விபத்துக்கு ஏற்படும் என்பதன் காரணமாக அது அங்க இருக்கக்கூடிய எஸ்எஸ்பி ஓர்டனுடைய அடிப்படையிலே செய்யப்பட்டது. என்ன செய்யறாங்க? கிளீன் ஸ்ரீலங்காவின் அடிப்படையிலே, கிளீன் ஸ்ரீலங்காவை கொண்டு வந்ததன் காரணமாக கிளீன் ஸ்ரீலங்காவின் திட்டத்தின் அடிப்படையிலே அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தியை போட்டுவிட்டாங்க. இந்த டிவிக்காரனுடைய பத்திரிகையிலே அவ்வாறு பேசப்பட்டது. அது மிகப்பெரிய பொய்யான ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்கும். உண்மை அதுவல்ல, உண்மைக்கு புறமான செய்தியை கொண்டு. அது போலதான் இந்த எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் எல்லாம் கெட்டு போகுது, சிங்கள குடியேற்றங்கள் வருகின்றது என்பதற்கு உதாரணங்களை காட்ட வேண்டும். நான் காட்டிய உதாரணம் கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பதியப்பட்டிருக்கின்ற, அதே போல 50% வாக்குகள் வெள்ளவத்தையிலே பதியப்பட்டு. இங்க இருக்கின்றவர்களோடு சிங்களவர்கள் ஏதாவது முரண்பட்டுக் கொள்கிறார்களா? இங்கு வியாபாரம் செய்கிறார்கள், சிங்களவர்களுக்கு விற்கின்றார்கள், அவர்களிடம் வாங்குகின்றார்கள். மரக்கறி வியாபாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு போய் சிங்களவர்கள் தமிழர்களிடம் வாங்குகின்றார்கள். இதெல்லாம் இருக்கின்ற போது என் வடக்கில் மாத்திரம் இவ்வாறான ஒரு தவறான கருத்தை திணிக்க வெளிக்கிறது. அபிவிருத்தி அரசியலை செய்ய வேண்டும் தமிழர்களாக இருந்தால், தமிழ் அரசியல் தலைமைகள். கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பாக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இப்ப ஊழல்வாதிகளுக்கு பிடிப்பதற்காக நாங்கள் வாக்கு போட்டோம், அனுரகுமார் திசாநாயக்கா ஒன்றுமே செய்கின்றார் இல்லை என்ற ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கிறது இல்லையா? இல்லை, நிச்சயமாக நிறைய ஃபைல்கள் தோழர் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவை அனைத்துமே பூர்த்தி செய்யப்பட்ட ஃபைல்கள் அல்ல, பூர்த்தி செய்யப்பட்ட தொகுப்புகள் அல்ல. அரசாங்கம் இருக்கின்ற போது, மாற்று அரசாங்கம், ஊழல் அரசாங்கம் இருக்கின்ற போது அதற்குள் பயந்து களவிலே ரகசியமாக எடுக்கப்பட்ட தகவல்கள் தான் அவை முழுமை பெற்ற தகவல்கள் அல்ல. அவை முழுமை பெற வேண்டுமா என்றால் இன்னும் அது சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுகளும் ஆதாரங்களும் அது சேர்க்கப்பட வேண்டும்.
அப்போதுதான் அதில் தண்டிக்கப்படுகின்றவர்கள் ஊழல்வாதிகள் மீண்டும் சிறையிலிருந்து வெளியிலே வராமல் அல்லது அப்பீல் பண்ணி திரும்ப அப்பீல் கோர்ட்டிலிருந்து வெளியில வராமல் அவங்களுக்கு பிணை வழங்கப்படாமல் இருப்பதற்கு சரியானதாக இருக்கும். எனவே அந்த ஃபைல்கள் முழுமைப்படுத்தப்பட்டதும் அவர்களுக்கு அந்த ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தனை ஃபைல்களுக்கும் பதில் கூறப்படும். அத்தனை ஃபைல்களுக்கும் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். வெளியிலே அவர்கள் வராத வண்ணத்தில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுக்கத்தான் வேணும். எடுத்த எடுப்பிலே நாங்கள் செய்து முடிச்சமாக இருந்தால் இன்றைக்கு பாருங்க, கேலிய ரம்புக்கலைக்கு தண்டனை வழங்கப்பட்டது, தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. உள்நாட்டில இருந்து அவருடைய கணக்கு 12 அக்கௌண்ட்ல இருந்த கணக்குகள் முடக்கப்பட்டது, அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கொண்டு வரப்பட்டதா? அதன் விவரங்கள் இருக்கின்றதா? எதுவுமே இல்லை. வெளிநாட்டில் அவருக்கு சொத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் அனைவருக்குமே சாதாரண ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கும் வெளிநாட்டு சொத்து இருக்கு. நிறைவாக இப்ப ஊழல்வாதிகள் என்று பகிரங்கமாக குறிப்பிடப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, அந்த குடும்பம், கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் போன்றவர்கள், முன்னாள் அரசியல்வாதிகள், எம்பிக்கள், இப்ப முக்கியமாக தும்புக்கட்டை எடுத்து பாராளுமன்றத்தை சுத்திகரிக்க போகின்றேன் என்றுதான் அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டிருந்தார். பல முக்கியமான பத்திரிகைகள் அந்த கார்ட்டூன்களை தான் பிரசுரித்திருந்தன. ஆகவே இவர்களுடைய ஊழல் பணம் கொண்டு வரப்படுமா என்கின்ற கேள்வி எழுகிறது. ஏனெனில் இப்ப மோடி சொன்னார், கவர்மெண்டினுடைய மன்மோகன் சிங் கவர்மெண்டினுடைய ஊழல் பணம் எல்லாவற்றையும் நான் வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்து ஒவ்வொருவருக்கும் 25 லட்சம் ரூபாவோ 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருடைய அக்கவுண்ட்லையும் போடுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் மோடி. இன்று வரை அது நடைபெறவில்லை. வெளிநாட்டிலிருந்து இந்த ஊழல் பணத்தை கொண்டு வருவது என்பது சாத்தியமில்லாத ஒரு விடயம் என்று தெரிந்தும் அதனை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. நிச்சயமாக வெளிநாட்டிலே கொண்டு செல்லப்பட்ட பணங்கள் மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முழுமையான திட்டங்கள் இருக்கின்றது. அதற்கான சட்டங்கள் நிறைவேற்றப்படும். பாராளுமன்றத்தில் அதற்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த அடிப்படையில் கொண்டு வரப்படும். ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இந்தியா இலங்கை அரசாங்கம் தோழர் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை அழைத்தது, அவரை கண்ணியப்படுத்தியது, செங்கம்பள பிரிப்பு கொடுத்து மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய விடயங்கள் அவருக்கு செய்யப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதிக்கு பின் இவருக்குத்தான் வழங்கப்பட்டது என்ற அளவுக்கு பேசப்பட்டது. சீனா அழைத்திருக்கின்றது. சீனாவும் அங்க எங்களுடைய ஜனாதிபதி அழைத்திருக்கின்றார். அடுத்ததாக அமெரிக்கா மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டது. அமெரிக்கா குறிப்பிட்ட விடயம்தான், நாட்டை விட்டு வெளியிலே கொண்டு செல்லப்பட்ட சொத்துக்களை நீங்கள் மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சட்டங்களை நிறைவேற்றுகின்ற போது அதற்கான ஆதரவுகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் என்ற விடயத்தை, மிக முக்கியமான ஒரு விடயத்தை அமெரிக்கா குறிப்பிட்டது. அந்த அடிப்படையில தான் பெசில் ராஜபக்சேவுடைய ஃபைல் முதல் படியாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். பெசில் ராஜபக்ச குறித்த விடயத்தை விமல்ரத்ன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ஸ் அவர் குறித்த விடயத்தை நேற்றைய தினம் சிஐடியிடம் சென்று அவர் வழங்கியிருந்தார். எனவே பெசில் ராஜபக்சேவுடைய சொத்துக்கள் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அமெரிக்கா அதற்கு உதவ போகிறது. நாட்டிலே புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டதன் பின் அமெரிக்காவின் உதவியோடு, அமெரிக்கா சொன்னது கொண்டு நீங்க முதலாவது எங்களுக்கு தாங்க செஞ்சுட்டாங்க என்று அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்க போறோம். அமெரிக்க பிரஜையான பெசில் ராஜபக்சேவுடைய சொத்துக்கள் அனைத்துமே வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு முதலிலே வங்கி கணக்குகள் இருந்து நாட்டுக்கு காசு திரும்ப கொண்டு வரப்படும் இன்ஷா அல்லாஹ். அதே போல அவருடைய சொத்துக்கள் ஏதாவது நிரந்தர சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதற்கான நடவடிக்கையும் அமெரிக்க உதவியோடு இலங்கை பாராளுமன்றத்தின் சட்டங்கள் இயற்றப்பட்டு அந்த சொத்துக்களும் கொண்டு வரப்படும். அதில் ஆரம்பித்தது. அதற்கு பின் அவரோடு இணைந்து ஊழலில் ஈடுபட்டவர்கள், அவருக்கு 10% படக்கியவர்கள் என்று எல்லாருமே தண்டிக்கப்படுவார். மிக நன்றி தாகா. இவ்வளவு நேரமும் என்பிபி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக, கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பாக மற்றும் பல விடயங்கள், சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறுவது தொடர்பாகவும் பல விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். மிக நன்றி. மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் தாகா. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி தோழர் அனஸ் அவர்களே. நான் நினைக்கிறேன் வெற்றிக்கு முன் என்னை நீங்கள் ஒரு செவ்வியிலே சந்தித்தீர்கள். அப்போது வெற்றி உறுதி என்பதையும் 150 ஆசனங்களை பெறுவோம் என்ற விடயத்தையும் கூறியிருந்தேன். அது நிறைவேறி இருக்கிறது. மக்கள் ஆதரவோடு அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திரும்பவும் மீண்டும் சொல்கிறேன், இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவார்கள். ஊழல்வாதிகளுடைய வெளிநாட்டிலே இருக்கின்ற சொத்துக்கள் முழுமையாக உள்நாட்டு கொண்டு வரப்படும். அது சில நேரம் பெட்ரோல் சோப்புல கழுவுற நேரம்
ஒரு சில கிருமிகள் இருக்கிறனால விடுபட்ட சொத்துக்கள் இருக்குமே தவிர மற்றதெல்லாம் தொடச்சிட்டு கொண்டு வருவோம். பார்லிமெண்ட்டை தொடச்சு கொண்டு வந்து போல மீண்டும் நாங்கள் துடைத்து கொண்டு வருவோம் என்பதை உறுதிபட சொல்லுகிறோம். இந்த அரசாங்கத்தின் சார்பாக உறுதிபட சொல்லுகிறோம். ஆனால் அதுக்கு காலம் எடுக்கும், அவகாசம் தர வேண்டும். மக்கள் 76 வருட காலங்கள் நீங்கள் அவகாசம் கொடுத்து அந்த அரசாங்கத்தின் ஊழல் ஆட்சியிலே வாழ்ந்த மக்கள் எங்களுக்கு அவகாசம் தாருங்கள். நிச்சயமாக எங்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் முதலாவது ஆட்சி காலத்தில் முதல் 5 வருடங்களுக்குள் அத்தனை சொத்துக்களை நாங்கள் மீட்டு இந்த நாட்டுக்கு கொண்டு வருவோம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அது எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம். அதுதான் எங்கள் குறிக்கோள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி தோழர் அனஸ் அவர்களே.